ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உபாகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 - 13 வரை நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியும் உபாகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 - 13 வரை. இந்த முதலாவதாக இந்த நியாயப்பிரமாண புத்தகம்னு மோசே சொல்லுவது உபாகம புத்தகத்தை. எந்த புத்தகத்தை சொல்லுங்க? எந்த புத்தகத்தை? உபாகம புத்தகத்தை. ஃபர்ஸ்ட் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை ஜனங்கள் கேட்க வாசிக்க கடவாய்ன்னு சொன்னது எந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை? உபாகம புத்தகத்தை. சரி, உபாகம புத்தகத்தை குறித்த ஒரு சின்ன பின்னணி கொஞ்சம் கேட்டுக்குங்க. இந்த உபாகம புத்தகத்துக்கு சூசெர்னிட்டி கவனன்ட் என்று பெயர். சூசெர்னிட்டி கவனன்ட் தமிழ்ல மொழிபெயர்க்க தெரியல, அது ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட். ஆனா அதை விளக்க முடியும். ஒரு பெரிய சூப்பர் பவர், உதாரணத்துக்கு அமெரிக்கா, ஒன்னுத்துக்குமே உதவாத டேங்க் பிளாக் பஞ்சாயத்து. அமெரிக்காவுக்கும் டேங்க் பிளாக் பஞ்சாயத்துக்கும் மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. யார் ஜெயிப்பாங்க? யார் டேர்ம்ஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க? நிபந்தனைகள் யார் ஏற்படுத்துவாங்க? சொல்லுங்க. இப்ப இங்க டேங்க் பிளாக்ல உட்காந்துன்னு நான் அமெரிக்கா கட்டளை கிடக்க முடியுமா? முடியாது. இலங்கையை சொல்லலான்னு நினைச்சேன், இலங்கைக்கார் கோச்சுக்குவாங்க. அதனால சரி, நம்ம டேங்க் பிளாக் பஞ்சாயத்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பெரிய சூப்பர் பவருக்கும் பலனற்ற ஒரு சின்ன சிறுநில குறுநில அமைப்புக்கும் மத்தியில் ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கை தான் சூசெர்னிட்டி கவனன்ட். சரி, இங்க சூப்பர் பவர் ஆண்டவர், டேங்க் பிளாக் பஞ்சாயத்து நம்பலாம். இவ்வளவு தானாங்க அம்மா, இவ்வளவு தானா? என்ன சோர்ந்து போயிட்டு இருக்கிறீங்களா? சோத்திரம். பெரிய சக்தி ஆண்டவர், ஒன்றுமே இல்லாத சக்தி நம்ப. அந்த பெரிய வல்லமைக்கும் ஒன்றுமில்லாத நமக்கும் மத்தியில ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தான் உபாகம புத்தகம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யாத்திராகம புத்தகம், லேவியராகமம், இதெல்லாம் எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலருக்கு. உபாகம புத்தகமும் கானானை சுதந்தரிக்க போகிற இஸ்ரவேலருக்கு. இவங்களே வேற, இவங்களே வேற. எப்படி? இவங்களே வேற, இவங்களே வேற. ஏன்னா எகிப்தில இருந்து புறப்பட்டவர்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க, 2 பேரை தவிர. யோசுவா காலேபை தவிர. இப்போ ஒரு புதிய சந்ததி உருவாகி இருக்கிறது. A new generation is ready now. ஒரு புதிய சந்ததி ஆயத்தமா இருக்கிறது. அந்த புதிய சந்ததி கானானுக்குள் பிரவேசித்து கானானை சுதந்தரிக்க போகிறது. அந்த சந்ததிக்கு எழுதினது தான் உபாகம புத்தகம். சரி, இப்பதான் நாம கூடார பண்டிகையை முடித்திருக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை தான் முடிச்சோம். கூடார பண்டிகைக்கு என்று சில தனி சிறப்புகள் இருக்கிறது. சில ஓகே, நம்முடைய தாய் சபை அகாபே சர்ச், அவங்க கூட பார்க்கிங் இடத்துல, கார் பார்க்கிங் பண்ற இடத்துல அவங்க 7 நாளும் பண்டிகை ஆசரிக்கல. ஒரே நாள், போன ஞாயிற்றுக்கிழமை மாலை எல்லாரும் அவங்கவுங்க சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டு இருந்தாங்க. அங்கவே ஐஸ்கிரீமு, பன்னு, ஃப்ரை, என்ன அதுக்கு பேரு, அங்கே நெருப்புல சுட்டு சாப்பிட்றது, பாபிக்யூ. சரி, அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் அமைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா நாம 7 நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல
கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். அல்லேலூயா. சரி, ஒரு கிரெடிட் ஸ்கோர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா அல்லது இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. சிலரெல்லாம் ஒரு பெரிய பெரிய கம்பெனியில துணி வாங்குறவங்க இல்ல, ஆமா தானே? உதாரணத்துக்கு ஒரு முறை இங்க ட்ரெண்ட்ஸா கேஜிஎஃப்ல ட்ரெண்ட்ஸ்ல சிலரெல்லாம் மெம்பருங்க. இப்போ நீங்க அங்க போயிட்டு மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்? வவுச்சர் வரும், மெசேஜ் வரும். இவ்வளோத்துக்கு வாங்கினா உனக்கு என்ன இவ்வளோ ஃப்ரீ ஆஃபருங்க. ஓகே, இப்போ இதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஆஃபருங்களை மனசுல வச்சுக்கோங்க. கொடுக்கறது யாரு? ஆஃபர் கொடுக்கறது யாரு? கம்பெனி. இப்போ ஆண்டவரை அந்த நிலைமையில யோசித்துக்குங்க. கொடுக்கிற நிலைமையில ஆஃபர் கொடுக்கறது யாரு? கர்த்தர். என்ன கண்டிஷனு? அங்க போய் இவளுக்கு துணி வாங்கி நீ மெம்பர்ஸ் ஆனியானா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆஃபர் கிடைக்கும். சரி, கூடார பண்டிகையை கர்த்தர் கட்டளையா வச்சாரு. வச்சுட்டு பண்டிகை ஆசரிச்சா இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உனக்கு தரேன்னு சொல்லி இருக்காரு. ரைட்டா? மெம்பர்ஷிப் ஆன மாதிரி ஆயிருந்தா உனக்கு என்ன ஆசீர்வாதம். இல்ல புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல பண்டிகை ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஆசரிக்க வேணாம், உன் இஷ்டம். கிறிஸ்துமஸ் கொண்டாடி நேரு, உன்னை யாரும் வேணான்னு சொல்லல. ஆனா கர்த்தர் கொடுத்த கட்டளை, குறிப்பா இன்னைக்கு நாம தியானிக்க போறது ரொம்ப கவனமா கேளுங்க. 31ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மோசே இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியரும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து 10ஆம் வசனம் கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில், கொஞ்சம் எல்லாம் கவனிங்க, இதுக்கு ஒரு விளக்கு. அதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கலாமே, 2020 விடுதலையின் வருஷம் வச்சுக்கலாம். 2020 2020 விடுதலையின் வருஷம். 21 22 23 24 25 26 6 வருஷம் உழைப்பின் ஆண்டுகள். 6 years working years. 7th year sabbatical leave. 7ஆம் வருஷம் ஏர் விழக்கூடாது, விதைக்க கூடாது, நிலத்துக்கு ஓய்வு. சரி, அந்த வருஷத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, விடுதலையின் வருஷம். அந்த வருஷத்துக்கு இன்னொரு பேர் என்ன? விடுதலையின் வருஷம். இப்ப இந்த வழக்கம் இல்லை, அப்போ இருந்துச்சு. ஒரு ஆணை ஒரு பெண்ணை, குறிப்பா வாலிப பிள்ளைகளை சந்தையிலே நிறுத்தி ஏலம் விடுவாங்க. சந்தையில நிறுத்தி ஏலம் விடுவாங்க. 2020 விடுதலையின் வருஷம். 21ல ஏலம் விட்டா அந்த ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு மதிப்பு 6 வருஷம். 21ல எவ்வளவு வருஷம்? 22ல 5 வருஷம். 23ல 24ல 25ல 26ல 1 வருஷம். 27ல அவங்கள விடுதலை பண்ணி அனுப்பிடணும். புரிஞ்சுச்சா? அப்போ 21ல 60,000 மதிப்பு, 22ல 50,000, 23ல 40,000. இப்படிதான் ஏலம் கேட்டுன்னு வருவாங்க. உங்களுக்கு புரியலன்னா நாளைக்கு காலையில என் கூட வாங்க டவுனுக்கு. என்னத்துக்கு? ஏலத்துல காய் எடுக்கிறதுக்கு. சரியா? இப்ப எல்லாம் செட்டப் ஆயிடுச்சு. அவன் பிக்ஸ் பண்றது தான் ரேட் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் அப்படி இல்லை, ஏலம் கூறுவாங்க. சரி, ஓகே.
அப்ப அந்த 7வது வருஷம் அடிமையாக வாங்கப்பட்ட அந்த ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? விடுதலை கொடுக்கணும். ஷார்ட் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன். இன்னொன்னு உண்டு, ஒரு சொந்தமா ஒரு ஏக்கர் நிலம், நிறைய பணம் தேவை. அதனால என்ன பண்ணிட்ட, லாங் டேர்ம் லோன் வாங்கிட்ட, 5 லட்சம் கடன் வாங்கிட்ட. அந்த நிலம் கடன் குத்தவன் அனுபவிப்பான். எத்தனை வருஷத்துக்கு? 49 வருஷத்துக்கு. எத்தனை வருஷத்துக்கு? 49, 49 வருஷத்துக்கு அனுபவிப்பான். 50வது வருஷம் ஜூப்ளி. சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலம் வித்தாம்பாரு அவனுக்கு வந்து சேர்ந்துரும். ஆண்டவர் பிக்ஸ் பண்ணார். ஏன்னா நிலமற்று ஒருவனும் இருக்கக்கூடாது. நிலம் இல்லாமல் ஒருவனும். இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு சூழ்நிலை என்ன? அப்படி இல்லை. அந்த சட்டம் இன்னைக்கு இருந்திருந்தா எல்லாருக்கும் தங்களுக்கென்று ஒரு வீடு இருந்திருக்கும். மனுஷனுடைய பேராசை அந்த சட்டத்தை நீக்கிட்டானுங்க. எகிப்துல யோசேப்பின் நாட்கள்ல, அதாவது 7 வருஷம் நல்ல ஆசீர்வாதமான ஆண்டுகள், அடுத்த 7 வருஷம் பஞ்சம். பஞ்சத்தின் முடிவுல நிலமெல்லாம் யாருக்கு சொந்தமாயிடுச்சு? எகிப்தின் ராஜாவுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா சரித்திரப்புறம் வாசிக்கிறப்போ ஜோசப் என்ன பண்ணான்னா, அந்த நிலத்துல அவர்கள் உழைத்து 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 இத்தனை ஆண்டுகள் வரி செலுத்தின பிறகு அந்த நிலத்தை அதுக்கு சொந்தமானவங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கிறான். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஜோசப் அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் பதவி போற நாட்கள்ல அந்தந்த நிலம் அவங்கவுங்களுக்கே சேரும்படி திருப்பி கொடுத்து, அதுல இருந்து உருவான சட்டம் தான் ஜூப்ளி. சரி, இது ஏன் சொல்றோம்னா, அதை கூடார பண்டிகையோடு ஒப்பிடும்படியாங்க. இப்போ என்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு, கூடார பண்டிகையின் போது எல்லாம் அங்க போயிடுறீங்க, கூடாரம் போட்டுறீங்க. பகலெல்லாம் என்ன பண்றது? நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோம், ஆட்டம் பாட்டம், அப்புறம் ஆண்டருடைய வார்த்தை, அப்புறம் சாப்பாடு, போயிட்டோம். அங்கே இருக்கணும் 8 நாள் 7 நாள் என்ன பண்றது? அந்த 7 நாளும் உபாகம் புத்தகத்தை வாசிக்கணும். எதை வாசிக்கணும்? உபாகம புத்தகத்தை வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஃப்ரீடம், விடுதலையின் ஆண்டுல வாசிக்கணும். எப்ப வாசிக்கணும்? விடுதலை ஆண்டுல. எதை வாசிக்கணும்? உபாகம புத்தகத்தை வாசிக்கணும். 10ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுது. 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். ஹல்லேலூயா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாம சர்ச்சுக்கு வர்றது முக்கியமான காரணம் துதிக்க, ஜபிக்க, காணிக்கை செலுத்த அப்படின்னு இருந்தா கூட, ஒரு முக்கிய பகுதி என்னன்னா கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க, கேட்க, கை கொள்ள. வாசிக்க, கேட்க, கை கொள்ள. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் கேட்கும்படி இந்த வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை வாசிக்க கடவாய். யாரெல்லாம்? 12ஆம் வசனத்துல, புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு, 2வது கற்றுக்கொண்டு, 3வது hear and learn and fear the Lord. கேட்டு கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பயப்பட வேண்டும். சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டு கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு, அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு
கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி. ஒருவேளை அதை அறியாத உங்கள் பிள்ளைகள், 13ஆம் வசனம், அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்துல எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றார். அப்போ கூடார பண்டிகையின் போது வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் எது? உபாகம புத்தகம். அப்போ நான் என்ன பண்ணேன், அப்படி என்ன தான் இந்த புக்கில் இருக்குது? முக்கியம் தானே, அம்மாவா இல்லையா? இவ்வளோ ஒரு கூடார பண்டிகையை வச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இத்தப்படின்றாருன்னா அதுல என்ன இருக்குது பார்த்துடணும் இல்ல? ஃபர்ஸ்ட் அது வானாதி வானம் கொள்ளாத தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், ஒன்னுக்கும் உதவாத புழு, தெள்ளு பூச்சி, செத்த நாய், மண்ணு என்று நினைவு கூறும் மனிதனோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஒன்னுக்கும் உதவாத ஒரு மனுஷனோடு என்ன பண்ணாரு? யோபு தான் சொன்னான், மனுஷனை நீர் மனு புத்திரனை. இத்த தாவீது கூட சொன்னான், மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனு புத்திரனை. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் யார் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெஞ்சு நிமிர்கிறது. நான் யார் தெரியுமா? சோத்திராண்டவரே, வேண்டாம், துளி அளவும் எனக்கு என்ன வேண்டாம், பெருமை வேணாம். நாம நினைத்து கொள்ள வேண்டியது, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான் சூப்பர் பவர். நம்ம மண்புழு. நம்ம யாரு? மண்புழு, புழு. நம்ம தெள்ளுப்பூச்சி. நம்ம ஆண்டவர் பெரியவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசம் சாமர்த்தியம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுலயும் குறிப்பா மோசே இந்த 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றான்னா, நான் இப்போ எனக்கு 120 வயசு ஆயிடுச்சு, இனி நான் போக்கும் வருத்தமா இருக்கக்கூடாது, நான் இந்த யோர்தானை கடக்க போவதில்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க. நம்மளுக்கு வயசாயிடுச்சா, கண் பார்வை மங்கிடுச்சா, காது சரியா கேட்கலையா, பல்லு 4 விழுந்துச்சா, நடக்க முடியலையா, ஜெபம் பண்ணணும். நானு, ஆண்டவரே இதெல்லாம் ஒன்று ஒன்றா போயின்னுக்குது, சீக்கிரம் என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. நான் போக்கும் வருத்தமா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பேர பள்ளிங்க கிழவா அப்படி உக்காருன்னு நம்மள சொல்லக்கூடாது. கிழவி, தாய் கிழவின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நானு அங்க நடமாடி தொந்தரவா இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கூட்டாச்சுன்னு இந்த உலகத்திலே இருக்கணும்னா ஆசை. ஆமா தானே? ஒரு 120 வருஷம் வாழணும்னு ஆசை. 120 வருஷம் வாழ்ந்த மோசே கண் பார்வை தெளிவாக்குது, காது நல்லா கேக்குது, நல்லா நடக்கிறான், மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்றான் 120 வயசு எனக்கு ஆயிடுச்சு, இன்னும் நான் நடமாடின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நல்லா சுகத்தை குத்துட்டாரு எனக்கு, சுகர் இல்லை, பிபி இல்லை, தைராய்டு இல்லை, எதுவுமே இல்லத்தான், ஆனாலும் நான் இருக்கக்கூடாது. 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இனி நான் போக்குமா வருத்தமா இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை, உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்ல, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது, நல்லா யுத்தத்தை நடத்துகிற திராணி எனக்கு இருக்கிறது. ஆனாலும் நான் இங்கே இருக்க முயற்சிக்க ஜெபம் பண்ணியிருந்தா இருந்திருப்பான். இல்ல ஆண்டவரே, இன்னொரு 40 வருஷம் நான் கானானுக்கு போலனா பரவாயில்ல, எங்க இருக்கிறேன், சீனாயிலே இருக்கிறேன்னு கேட்டிருந்தா உக்காந்து அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பார்.
மரிக்கிற வயசு, ஆனா மரிக்கிற நிலைமையில அவன் சரீரம் இல்லை. ஆனா அவன் சொல்றான், இனி நான் போக்கும் வருத்தமா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பொறுப்பை குத்துறேன், எல்லாரும் கேளுங்கோ, நீங்க வருஷா வருஷம் கூடார பண்டிகை ஆசரிக்கும் போது குடும்பமா ஒண்ணு சேர்ந்து வாங்கோ. உபாகமம் 16:13 வரை வாசிக்கலாம். உபாகமம் 16:13 வரை வாசி. ஏன்னா இந்த புக்ல என்ன இருக்குது, இத ஏன் வாசிக்கணும், அதுக்காக வாசிக்கலாம். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளவையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். எப்படி இருக்கணுமா? இப்படி சொல்ற ஆண்டவர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? முள்ளு கம்பி மேல நந்து வா, முட்டி போட்டுனே நந்து வா, மண்ணு சோறு சாப்பிடு, அழக குத்திக்கோ, நாக்குல குத்திக்கோ, முதுகுல குத்தின்னு வண்டியை இஸ்துன்னு வா, அப்படியெல்லாம் சொல்ல இவர் என்ன சொன்னார்னா, நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் உன் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அடிமையும் பரதேசியும் உங்க பாஸ்டரும் கூட யாரை சேர்த்துக்கணும்? உங்க வீட்டுல எல்லா நிகழ்ச்சியிலையும் யாரை சேர்த்துக்கணும்? முன்னெல்லாம் சேர்த்து நின்றீங்க, இப்பெல்லாம் இல்லை. நம்ம தானே பிறந்த நாளுனாக்கா ஃபர்ஸ்ட் சுட சுட வந்துடும். இப்ப சுட வச்சு கூட வரமாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப எல்லாம் ரொம்ப டீசென்ட் ஆயிட்டோம். நம்ம தானே எல்லா பண்டிகையிலும் லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் எப்படி இருக்கணுமா? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷப்பட கடவீர்கள். 15ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை 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 பார்த்து படிங்க. உன்னை ஏற்கனவே என்ன பண்ணிட்டுக்கிறாரு? ஏற்கனவே உன்னை என்ன பண்ணிட்டுக்கிறாரு? பிரின்சி என்ன பண்ணிட்டுக்கிறாரு? முக்கியமான டைம்ல புள்ளிய நோண்டி நிக்காத, வசனத்தை கேளு. என்ன பண்ணிட்டுக்கிறாரு? ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. அழுது நிக்காத. ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு? ஆசீர்வதித்து பண்ணினால். ஏற்கனவே கர்த்தர் உன்னை உனக்குண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஏற்கனவே ஆசீர்வதித்தபடியினால். பஞ்ச வேஷம் இனிமேல் என்ன சொல்லாத, போடாத. கஷ்டம் கஷ்டம் சொல்லாது. இருந்தா அது ஒரு மூலையில இருந்துட்டு போகுது. கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். நோய் வந்துட்டுக்குதா, அது ஒரு மூலையில இருந்துட்டு போகுது. எப்பவுமே இடுப்பு நோவு, கால் நோவு, தலை நோவுன்னு சொல்லாத, சுகர் பிபின்னு சொல்லாத. கர்த்தர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல கத்துக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே நாம நெகட்டிவ் கன்ஃபெஷன் போக கூடாது. அதுக்கு தான் ஒரு நாள் இந்த நாள் கூடார் பண்டிகை நாள்லயாவது வந்து என்ன பண்ணு, கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு அறிக்கை பண்ணு. அப்போ உன் அறிக்கையை கர்த்தர் கேட்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறார், காலியான இடங்களை நிரப்புகிறார். ஒரு நதி ஒன்று வரும், ஒரு ரிவர் வரும். ஒரு இப்போ சமீபமா அந்த பேரணப்பட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், இப்ப தண்ணி போயின்னுக்குது நல்லா. சரிதானா? அந்த வழியா போறப்பெல்லாம் அந்த பிரிட்ஜ் வந்து அப்படி சைட்ல பார்க்குவேன், அங்கங்க பள்ளம், அங்கங்க குப்பை, இதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் மழை வந்து தண்ணி வர ஆரம்பிச்சதும் 2 முக்கியமான வேலை நடக்கும். ஒண்ணு, குப்பையெல்லாம் அடிச்சுன்னு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, சந்தோஷம் இல்ல? அடுத்து பள்ளங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்?
இது ரெண்டும் நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல டென்ட் ஆயிட்டு இருக்குது, ஒரு இடத்துல பள்ளம் விழுந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல பள்ளம் விழுந்துட்டு இருக்குது. உன் வீட்டுல அரிசி பாத்திரத்துல பள்ளம் விழுந்துட்டு இருக்குது. ஒரு மழை வருது, ஃபர்ஸ்ட் என்ன ஆக போகுது? அந்த டென்ட் ஆயிட்டுக்கிற, அந்த பள்ளம் விழுந்துட்டு இருக்கிற அந்த அரிசி பாத்திரம் என்ன ஆயிடும்? நிறைஞ்சிடும். எண்ணெய் காலி ஆயிட்டு இருக்குது. இப்போ ஒரு மழை ஒரு வெள்ளம் வருது, ஃபர்ஸ்ட் எது ரொம்ப காலி ஆயிட்டு இருக்கிற எண்ணெய் டின்னு நொரம்பும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. பர்ஸ் காலி ஆயிட்டு இருக்குது. எப்பவுமே அப்படியே அப்படியே கம்பார்ட்மெண்டா வச்சிருந்த இந்த பர்ஸ் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்குது. ஒன்னும் கவலைப்படாத, ஒரு மழையை கர்த்தர் அனுப்புகிறார். அது வந்ததும் அந்த தண்ணி பாய்ஞ்சோடதும் திரும்பவும் எல்லாம் என்ன ஆயிடும்? ஃபில் ஆயிடும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. இதுக்குத்தான் இத படிக்க சொன்னார் ஆண்டவர். காதுல கேட்டு விசுவாசம் உண்டாகி திரும்பி நீ போகும் பொழுது உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். இதுக்குத்தான் இத கேளுன்னாரு. உனக்கு உண்டான எல்லா வரத்திலும், உன் கைகளில் எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அடுத்து 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12:12 வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் உங்கள் வேலைக்காரிகள் உங்களோடு பங்கும் சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியர்களும் என்ன படுவீர்களாக. எப்படி எப்படி சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் உபாகமம் 7:15 மட்டும், 13-15 எல்லாம் சேர்ந்து வாசிச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 7:13-15 வரை. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிறபடி எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணுவதில்லை. இல்லையா சொல்லுங்க. ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, என்ன நெக்ஸ்ட்? சுகம். சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு, சொல்லுங்க, உன்னை விட்டு, தேங்க்யூ, சகல, வெறும் தள்ளுனவு மட்டும் நல்லாவும். அப்படியா? வெறும் தள்ளுனவு மட்டும் நல்லாவுமா? இல்ல, என்ன சொல்லுது? எவ்ரிதிங். பேர்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத வியாதியா இருந்தாலும் சரி, சகல நோய்களையும் கர்த்தர் உன்னை விட்டு விலக்குவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சுகர், பிபி மாத்திரை போய் என்ன இன்ஜெக்ஷன், காவலியே விட்டுரு. அந்த நிலைமையில் இன்னும் 50 வருஷம் கொடுப்பார் ஆண்டவர். அந்த நிலைமையில இன்னும் 50 வருஷம் கொடுப்பார். டாக்டர் கிளிஃபர்ட் குமாருக்கு த்ரோட் ஆபரேஷன் ஆயிட்டு லங்ஸ், அவருடைய சாட்சியை கேட்டேன். அதுல அவர் சொன்னார், ரொம்ப ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே ஒரு லங்ஸ் இல்ல, இன்னொன்னுல பாதி போயிச்சான், என்ன சொல்ற, தயவு செஞ்சு என்ன சுகப்படுத்து எனக்கு. என்ன அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அரை லங்ஸ்ல உனக்கு 50 வருஷம் நான் குத்தா உனக்கு என்ன கவலை, நீ போய் வேலையை பாருன்னாராம். என்னது? அரை லங்ஸ் முழு லங்ஸ் பத்தி உனக்கு என்ன கவலை? நம்ம ரொம்ப ரொம்ப என்ன பாக்குறது, ரொம்ப டாக்டருங்க ஆயிடுறது. நம்ம என்னது இது இசிஜி, ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நான். பிளட் டெஸ்ட், இதுல வேற அவன் கம்பேரிசன் வேற போட்டுறான்னா, இது ஜாஸ்தி ஆகுது, இது கம்மியாகுது, இவ்வளவுக்கு நம்மாமே இது கம்மியாகுது. ஐயோ, அப்படி தூக்கி அத்த என்ன பண்ண, அது வீசாட்டத்தை. டாக்டருக்கே புரியல, பெரிய டாக்டர் போய் பாருங்க. உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? அதுல உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சுகர் 500 இருக்கட்டும், என்னப்பா என்ன இப்போ கறி சாப்பிடாத, எண்ணெயில பொரிச்சது சாப்பிடாத, களி சாப்பிடு, கீரை சாப்பிடு, நல்லா ஆயிடுச்சுப்பா.
முடிஞ்சு போச்சு. இப்போ இருந்துன்னு போகுது, என்ன இப்போ என்ன அதை பத்தி ஒண்ணு கவலை? இந்த உலகத்துல ஆண்டவர் உன்னை ஜீவனோட வைக்கணும், கிருபை போதும், சுகர் இருந்துட்டு போகுது, என்ன இப்போ அதை தூக்கி தலை மேல வச்சு நாடாத. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இத்த படிக்க சொன்னார். ஏன் குடார் பண்டிகை ஆசிரியத்துக்கு வந்துட்டாங்க, நோயோட வந்துட்டாங்க, இடுப்பு நோவோட வந்தாங்க, கால் நோவோட வந்தாங்க, ரைட்டா? மேல மலை மேல ஏறி வந்துட்டாங்க. 7 நாள் கூடார பண்டிகை ஆசிரிச்சு வீட்டுக்கு போறப்போ வலி இருக்கும் தான், வேதனை இருக்கும் தான். ஆனா இந்த வார்த்தை, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வார்த்தை, உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை நீ படிச்சா, அதை கேட்கும் பொழுது உனக்குள் விசுவாசம் வரும், சுகம் பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. அடுத்து 28 1 to 14 வரை வீட்டுக்கு போய் படிச்சுக்கோங்க. இது மாத்திரம் இல்ல, 1 உபாகமம் 8, 17, 18 மட்டும் வாசித்து நினைவு செய்யலாம். உபாகமம் 8, 17, 18. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இப்ப இத படிக்கிறப்போ ஆசீர்வதிக்கிறார், சுகம் தருகிறார், இது ஒரு பக்கம். இன்னொன்னு வருது, என்னன்னு? என் பலத்தால், என் திறமையால், என் தாளந்தால் நான் சம்பாதித்தது என்று சொல்லாதபடிக்கு அந்த சம்பாதிக்கிற திறமைய உனக்கு கொடுத்ததே யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ இத படிக்கிறப்போ வீட்டுக்கு போறப்போ, ஆமா ஆமா கொஞ்சம் கூட இனிமேல் எனக்கு என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்மைப்படுத்தி கொண்டு போக இந்த உபாகம புத்தகம் நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன், ஆனா நேரம் இல்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உபாகம புத்தகத்தை கூடார பண்டிகையின் முடிவில, குறிப்பா விடுதலையின் வருஷத்தின் முடிவில கர்த்தர் வாசிக்க சொல்லி அதை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து, ஃபர்ஸ்ட் நீ கர்த்தருக்கு பயந்து பிறகு உன் பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுக் கொடுப்பாயாக. Teach your children to fear the Lord. Hear to learn and to fear the Lord. கற்றுக்கொள்ள கேளு, கேட்கிறபடி கர்த்தருக்கு பயந்து நட. You will be all right. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கேளு, கத்துக்கோ, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடு, நீ கர்த்தருக்கு பயந்துரு. You will be all right. எல்லாம் சரியா இருக்கும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அவையில் ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கேட்ட வார்த்தையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்க.